ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் பாஸ் சேனல். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி அவர்களை இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களோட ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. என்னென்னு இதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் என்னென்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெரியும். தாண்டி வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் எதையுமே தலையில எடுத்துக்காம கரெக்டான பேலன்ஸ்ல அடுத்த படம் நான் என்னோட 100% கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஓடிட்டு இருக்கிற பிஸியான ஒரு ஆக்டர். அதை தாண்டி அருமையான ஒரு மனிதன். நம்ம எல்லாருக்குமே தமிழ் சினிமால எல்லாருக்குமே பிடிச்ச ஆக்டர்னா இவரோட பேர் தான் வரும். காதலிக்க நேரமில்லை படத்தோட கதாநாயகன் திரு ஜெயம் ரவி அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான ஒரு மேடை, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இவங்க எல்லாருக்கூடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அழகு படத்துலையும் அப்படியே நம்ம கேம் மேக் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்ப்ரெஷனையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷனையும் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அது கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம். இந்த படம் டைட்டிலே காதலிக்க நேரமில்லை பயங்கர கேட்சியாக இருந்துச்சு. அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணது, இந்த கதைக்கு அது பொருந்துமான்னு நினைக்கும் போது அப்படியே அருமையாக பொருந்திருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. இந்த டைட்டிலை செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஹீரோக்கு தான் தேங்க் பண்ணணும். அண்ட் டைட்டில் கூட விட்டுட்டாங்க, அது என்ன நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி. அதுதான் முதல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான், வேறு என்ன கான்ஃபிடென்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஐ மீன் நான் எல்லாமே உடச்சிருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். சினிமாவில் இது ஒரு ஜாம்பி படம், ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது மட்டும்தான் உடைக்க முடியுமா என்ன, இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லோரும் பேசி உடைச்சோம். அது நான் இந்த மேடையில் தான் அதை நான் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டு பார்த்தாங்க. உண்மை இது தான். அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலாக ஆஸ் அ ஹியூமனாக, ஆக்டர்லாம் விட்டுருங்க, ஆஸ் அ ஹியூமனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நான் ஷாருக் கான் சார் கிட்டேருந்து தான் காப்பி அடித்தேன். அவர் தான் அவர் கம்பெனியில் முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி நான் எப்போல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் நடிக்கிறேனோ, அப்போ ஒர்க் பண்ணுறனோ, அப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும், என் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை என்னென்னா, இது ஒரு மாயையை பெண் ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பெண் இல்லாமல் ஆணுக்கு அர்த்தம் இல்லை, ஆண் இல்லாமல் பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை. இதுதான் உண்மை. இதே மாதிரி தான் எல்லாமே, பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது மீனிங்காகவே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒரு வகையில் ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இப்போது எல்லாரை பற்றியும் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். என்னை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு இருக்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு. ஏன்னா என்னுடைய கெரியர்லேயோ லைஃப்லேயும் இது ஒரு முக்கியமான டைமாக நான் பார்க்குறேன். அதனால இந்த முடிவை நான் எடுத்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஒரு தம்ஸ் அப் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த நிறைய அவங்க உங்கள் பேர் தெரியல எனக்கு, சாரி. சப்னா சொன்ன மாதிரி வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்ன ஆண் பெண் தான். வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றியும் இல்லை. எனக்கு ஒரு 2014 இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது. 3 வருஷம் ஒரே படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு லுக் இருந்தது, அந்த ஒரு மாயையில் என்னை அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்னடா இப்படி இருக்கேன்னு. படமும் சரியாக போகல, தோல்வி அடைஞ்சுது. ஸோ அப்போ நான் யோசித்தேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசித்தேன். நான் தப்பாக நடிச்சிருக்கேனா, நான் தப்பான கதையை செலக்ட் பண்ணேனா, நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்லேருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணலை. அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம், உன் சைடில் தப்பு இல்லாதப்ப. அடுத்த வருஷமே 3 ஹிட்டு ஒரே வருஷம். ரோமியோ ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன், 3 ஹிட்டு கொடுத்தேன் நான். அது ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒருத்தர் தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்கிறோம். அது கிடையாது. அவர் திருப்பி எந்திரிக்காமல் இருந்தால் தான் அவர் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது. இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்குது, நல்ல லைனப்ஸ் என்கிட்ட இருக்குது, நல்ல திறமையான டைரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க. அடுத்தது சுதா கொங்குரா மேம் கூடயும் இன்னொரு படம் பண்ணுறேன், பெண் இயக்குனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பெண் இயக்குனரை வேறு எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய டேர்ம் கிடையாது, டைரக்டர், அவ்வளோதான்.
ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. கிளியராக திங்க் பண்ண முடியுது அண்ட் சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். காதலிக்க நேரமில்லை பற்றி கொஞ்சம் பேசிடுறேன். இந்த படம் வந்துட்டு பாலச்சந்தர் சார் எப்படி அவருடைய ஈரால நிறைய விஷயங்களை உடைச்சு புதுசாக எந்த நெருடலும் இல்லாமல் காமிச்சாரோ அந்த மாதிரி கிரு வந்துட்டு இந்த படத்தை ஆஸ் அ ஃபீமேலாக அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாலச்சந்தர் சாருக்கு கிடைச்ச அந்த பேர் இந்த படத்து மூலமாக கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. உண்மைகள்லாம் ஒளிச்சு வச்ச உண்மைகள் கூட கிடையாது, நம்ம ஏற்றுக்க முடியாத உண்மைகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்கு. அண்ட் இந்த படம் இந்த ஜென்சி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வேறு வழி இல்லை சார், நம்ம மாறி தான் ஆகணும். நீங்கள் வந்து பேப்பரும் பேனாவும் சில வருஷம் முன்னாடி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்க, இப்போ கேமராவை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த படம் சில மாற்றங்களை கொண்டு வரும். அது ரொம்ப நவீனமாக இருக்கும், ரொம்ப மாடர்னாக கண்டிப்பாக இருக்கும். அந்த சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறது வந்து மிக தைரியம் வேணும். எப்படி வந்துட்டு கிரு வந்துட்டு ஒரு டைலாக், அதாவது உங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஃபெமினிஸ்ட் ஆங்கிளில் திணிக்காதீங்கன்னு ஒரு ஃபீமேல் டைரக்டர் சொல்லும் போது அதுக்கான வேல்யூ வந்துட்டு 100 மடங்கு அதிகமாகுது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை பேலன்ஸாக சொல்லியிருக்கிற ஒரு படம் காதலிக்க நேரமில்லை. நிறைய வேல்யூஸை வந்துட்டு புதுசாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம். நம்ம எப்போவுமே நம்ம லைஃப்பில் சினிமா ஒரு பார்ட், அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத சில விஷயங்களை கூட சினிமா சொல்லி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்க முடியாத, பேச முடியாத சில விஷயங்களை ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திறமையான தைரியமான டிரெக்டர்ஸ் இன்னும் வரணும் தமிழ் சினிமாவுக்குன்னு நான் ஆசைப்படுறேன். வர பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். யூஏ சர்டிஃபிகேட் தான், ஸோ நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. குறையாம எப்பவுமே பார்த்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு திறமையான தைரியமான இயக்குனர் திருமதி கிருத்திகா உதயநிதி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பீப்புள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. நான் இப்போ வரைக்கும் எல்லா படமும் எடுத்தது இங்கே இருந்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. ஸோ காதலிக்க நேரமில்லை பார்த்துட்டும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்ட்டு நான் அவளோட காத்துட்ருக்குறேன். ஜெயம் ரவி கிட்ட நான் வந்து காதலிக்க நேரமில்லை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை, இந்த கதை மட்டும் இருந்துச்சு. அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும், எத்தனை கன்ஸ் வரும், எத்தனை சண்டை வரும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க அதுதான் அவங்க கேட்பாங்க. இந்த படத்தில் வந்து ரவி நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். தைரியமாக அந்த படம் யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிகிட்ருக்கிறேன், நான் அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணணும், இந்த இமேஜ்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேன்னா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ரவிக்கு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், வேறு எதுவுமே கேள்வி கேட்கல. தைரியமாக என்னை நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணார். ஸோ தேங்க்யூ ரவி. அண்ட் நீங்கள் பாலச்சந்தர் சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு வாட்டியும் ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஐ எம் ஸோ லைக் ஓவர்வெல்ம் பை தட். ஐ அடோர் ஹிம். நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட கதை சொல்லும்போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவாக கதை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்களை பற்றி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ when I met you, நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது, டக்குன்ட்டு ஏதாவது இதாகுமா, ஏதாவது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, ஏன்னா எனக்கு வந்து வேறு ஐ எம் லைக் எக்ஸாக்ட் ஆப்போசிட் from till today. Yeah, exactly. But அதுதான் வெளியில் ஏன் அப்படி பேர் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு இருக்குன்னு தெரில. till today I feel like that it's a friendship that is going to last foreverன்ற மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட், அந்த அளவுக்கு காதலிக்க நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்னு சொல்லலாம். சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டாக அதை ஏற்றுட்டு பண்ணுறது வந்து நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ நித்யா. அண்ட் வினய் வந்து அவர் இந்த படத்தை ஓகே எனக்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும்போது அப்படியே யோசிச்சாரு, கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் பண்ண, அதெல்லாம் எதுவுமே இல்லை வினய்.
we have to break certain things in society. We have to normalize a lot of things அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னது தான். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல. அவர் வந்து ஐ திங்க் அதனால தான் அவர் ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் ஆக்டர்ஸ் வேர் ஹீஸ் willing to do different characters. இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி 2-3 பேர் கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. ஐ திங்க் ஒரு ஆக்டராக பயப்படவே கூடாது. யூ ஷுட் ட்ரை. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி யூ மைட் ஃபெயில், இட் மைட் நாட் ஒர்க் அவுட், பட் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா தென் ஆக்டராக இருக்கும்போது நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் மோர் ஆக்டர்ஸ் ஷுட் கம், மோர் கேரக்டர்ஸ் அப்போ தான் நாங்கள் எழுதுவோம், மோர் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க. அண்ட் டிஜே பானு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சாங்க. ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலாக எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஐ எம் நாட் டூயிங், நான் வந்து மெயின் லீட்ஸ் கொஞ்சம் பண்ணுறேன், பட் இது வந்து ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பண்ணலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் டீமில் வந்து ஒரு 20 பேர் ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க, 20 பேரோட வீடியோஸ் காட்டினாங்க, எல்லாமே காட்டினாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க நல்லா இருக்காங்க, ப்ரொடக்ஷன் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாம் அந்த 20 பேரையும் பார்த்துட்டு வந்து திருப்பி நான் டிஜே பானுல தான் வந்து நிற்பேன். திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன், இல்லை பரவாயில்ல, திருப்பியும் ஒரு ரவுண்டு போகும். அது மாதிரி ஃபைனலாக வந்து சரி இவங்க நான் நடிக்கலைன்னா இவங்க என்னை விட மாட்டாங்கன்ற இதுலேயே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி. நான் அவங்ககிட்ட சொன்னேன், ரமன் சார் வந்து அவங்களோட தீம்க்கு வந்து ஒரு சாங்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவனை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் தட் ரீசன் ஐ திங்க் யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி டூயிங் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் யோகி பாபு வந்து காஸ்ட் பண்ணுறதே வந்து படத்தில் யோகி பாபு இருந்தாருன்னா ஷூட்டிங் அவர் வந்துட்டு போனாவே கலகலன்னு இருக்கும். நான் சொன்ன மாதிரி பாப்கார்ன் இல்லாமல் படம் பார்க்க முடியாத மாதிரி தான் தமிழ் படம். யோகி பாபு இல்லாமல் ஒரு தமிழ் படம் எடுக்க முடியாது. ஸோ யோகி பாபுவும் இருந்துட்டு நாங்கள் வந்து ஜாலி பண்ணுறதுக்கே அவர் வந்து காஸ்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி மேம், மனோ சார், ஜான் கொக்கன், வித்யூ வந்து ஒரு சீன் தான் வருவாங்க, ஆனால் அவங்க நச்சுன்ட்டு ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் காதலிக்கு நேரமில்லையில் வந்து அது கதை எழுதுனது வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்தது வந்து என்னோட காஸ்ட் தான். ஸோ தேங்க்யூ ஆல் வெரி மச். இந்த படம் வந்து நீங்கள் இப்போது ஒரு விஷுவல் பார்க்குறீங்க, ஒரு எடிட் பேட்டர்ன் பார்க்குறீங்க. இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இவங்க 2 பேக் போன் தான் சொல்லுவேன். கேமிக் அவரோட விஷுவல் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ ஹவ் நாட் சீன் அ தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேமிக் டில் டேட், அட்லீஸ்ட் மேபி இன் ரீசன்ட் டைம்ஸ். ஸோ எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஷுவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். அண்ட் கேமிக் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அகெயின் நோ ஈகோ. சம்டைம்ஸ் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு கொலாபரேஷன் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகணும். அது எனக்கும் கேமிக்கும் நடந்துச்சு இந்த படத்தில். ஸோ அதனால தான் நீங்கள் சொல்ல மாதிரி இந்த படமே ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து இட் வாஸ் லவ்லி ஷூட்டிங். டெய்லி காலைல ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்றதுலாம் லை, ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலாம் லஞ்ச் கட்டிட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம். அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி அதாவது அந்த எடிட் ரூமில் நாங்கள் 2 பேரும் நிறையா கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபில்ம் மேக்கிங்னாவே அங்கே நிறையா விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷார்ட்டும் ஒரு இதுவும் நிறையா நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி, பட் இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் கிஷோர். அதுதான் சொல்லுவேன். ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எல்லோரும் நினச்சிப்பாங்க இது ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது. ஆனால் சத்தியமாக அப்படி இல்லை. ஒன்றுத்துக்கும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். வந்து கேள்வி கேட்பாங்க, என்ன இந்த பட்ஜெட், என்ன இங்கே வேறு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நான் வந்து ஐ ஹோப் ஐ வாஸ் லைக் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். நீங்கள் வெளியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு ப்ரொடக்ஷன் சான்சஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் பற்றி என்னால் வந்து எவ்வளோ மேடை போட்டாலும் பேசிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்டே வந்து பேசிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சரிம்மா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருப்பார். ஒரு பாட்டும் போடும்போது நான் அப்படியே வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னோட ஃபீலிங்ஸை. சூப்பராக பாட்டு ஒரு பாட்டுமே வந்து டைம் எடுத்து போட்டு ட்ரை திஸ் அவுட், இஃப் யூ டோன்ட் லைக் டெல்லுன்னு வேறு சொல்லுவார். எனக்கு வந்து எப்படி அவருக்கு பிடிக்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒரு ரஹ்மான் சார் பாட்டு பிடிக்காமல் இருக்க முடியும், பிடிக்கலனாலும் எப்படி சொல்கிறதுன்ற போது ஒரு பாட்டில் ஒரு எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னால் அப்படியா சரி ஓகே வேறு போட்டு கொடுத்துடலாம் தான். அவர் வந்து அதான் சொன்னேன், அவர் வந்து ஒரு லெஜெண்ட். ஆனால் அவருக்கே அது தெரியாது அவர் வந்து லெஜெண்டுன்றது தான். ஸோ அதுதான் அவரோட பியூட்டி, அவரோட நேச்சரு. எனக்கு வந்து ஐ திங்க் ஆல் ஆஃப் us should strive to be like ரஹ்மான் சார். அவர் அவ்வளோ ஒரு இதில் இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் I've ever met. ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்டே எனக்கு ட்ரீம் கம் ட்ரூவாக வந்துச்சு. எல்லோரும் நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது தான் நாங்கள் இந்த படம் எடுத்துருக்கிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம பிஆர்ஓ டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சு இந்த படத்தை ஓட வச்சுருவாங்கன்னு அப்புறம் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். இன்னும் பல வீடியோஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்க்ரீன் டைம் பர்ஸ் சேனல், உங்கள் தொகுப்பாளர் விஜய்.